எல்லாமே போதை தான். அது எந்த எந்த கல்லே போதை தான் சார். இப்போ கல் வந்து உடலுக்கு ஆரோக்கியம்னா நீங்க மெடிக்கல் ஷாப்ல வைக்க வேண்டியதானே சார்? அதை இல்ல பதநீர் விற்கிறாங்கல்ல, அது மாதிரி வழியில போட்டு விற்கலாமே. கல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்லது, ரைட்டு, அவங்க உடலுக்கு நல்லது, நாங்கள் சாப்பிட்றோம். அதை நீங்க வந்து இளநீர் வெட்டி வெட்டி விற்கிறாங்கல்ல, இளநீர் கொடுக்குறாங்க ரோட்ல வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல விற்கலாமே. இப்ப புரியுதுங்களா? இங்க சுய நினைவை மறக்க செய்யக்கூடியது அத்தனையுமே போதை தான். அது கல்லுனா இருக்கட்டும், சாராயனா இருக்கட்டும், கொக்கைனா இருக்கட்டும், அபின்னா இருக்கட்டும், ப்ரௌன் சுகர்னா இருக்கட்டும், கஞ்சானா இருக்கட்டும், அது எதுவனா இருக்கட்டும், தன்னை மறக்க செய்யக்கூடியது எல்லாமே போதை தான். நீங்க எங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கு தெரியாது, உங்க கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை. அப்போ அது ஆபத்தான ஒரு போதை தான். அது எந்த உருவத்துல வந்தா என்ன? ஏன் உடல் பாதிக்குன்னா பாதிக்கும், எல்லாமே கேட்டோம்னா கொஞ்சம் லேட்டா ஒரு பார்ட்ஸும் வந்து லேட்டா வந்து கேடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பிரெயினை காலி பண்ணும். இந்த கொக்கைன் இதெல்லாம் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வந்து சார் போதை எப்படி சார்? தண்டுவடத்தை போய் சிறுமூளையை போய் பாதிக்கும் போது தான் கால்கள் தடுமாறுது, மிதக்கிற மாதிரி இருக்குது, இதுதான். ஸோ அதனால எல்லாமே வந்து அட்டாக் பண்றது மூளையை தான் அட்டாக் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை வந்து செயல் எழுந்துரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க போதையை நீங்க எடுக்கிறீங்களோ, யாரை அட்டாக் பண்ணுன்னு கேட்டா நம்மளுடைய ஹெட் குவார்டர் தான், தலை தான், மூளை தான்.